திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கொட்டும் மழையிலும் அமைச்சர் டிஆர்பி ராஜா நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். நந்தா, திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில கடந்த 24 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கின்றது. இன்று காலை 7 மணி முதல் இடைவிடாமல் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில திருத்துறைப்பூண்டி பகுதியில அந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்கள் திருத்துறைப்பூண்டி பைபாஸ் சாலையில் உள்ள விளைநிலங்கள்ல மழைநீர் என்பது முற்றிலுமாக நெற்பயிர்களை சூழ்ந்துள்ளது. இந்த நெல் பயிர்களை கொட்டும் மழையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அதிக ஆய்வு செய்தனர். மேலும் அங்கு அந்த எத்தனை நாட்கள் பயிர்கள் இந்த மழை நீரால் அவர்கள் எவ்வாறு பாதிக்கும் என விவசாயிகளிடம் அமைச்சர் டிஆர்பி ராஜா கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த மழை நீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு எம்ஜிஆர் நகரின் பகுதியில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி வருவதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அருகில் உள்ள அரசு முகாம்ல பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்ட பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பது பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், ஆண்டுதோறும் நாங்கள் இந்த மழை நீரால் ஒவ்வொரு தூரம் மழை பெய்யும் பொழுது நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், எங்களுக்கு வடிகால் வசதியை முழுமையாக தூர்வாரி தர வேண்டும், எங்கள் பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் பொதுமக்கள் வைத்தார்கள். தொடர்ந்து அமைச்சர் டிஆர்பி ராஜா திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். அவருடன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், அவர் மட்டுமில்லாமல் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். மாவட்டம் முழுவதும் தற்பொழுது இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று அதிகாலை தொடங்கிய மழை தற்பொழுது வரை நீடித்து வருவதால் மக்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. சாலையோர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜசேகர் விவரங்களுக்கு.